வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை ஒரு சிறப்பு இதயத்தை பற்றியது. ஒரு நேர்மையான இதயத்தை பற்றி. ஒரு காட்டங்கரையில் ஒரு நல்ல மரவெட்டி வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு சாதாரண மரக்கோடாலியால் கட்டைகளை வெட்டுவார். ஒரு நாள் ஒரு ஒளி வீசும் நதிக்கரையில் அவரது கை நழுவியது. சப்ளாஷ்! அவரது ஒரே கோடாலி ஆழ்ந்த நீரில் மூழ்கியது. அவர் அங்கேயே உட்கார்ந்து அழுதார். இனி என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன்? திடீரென நீர் ஒளிரத் தொடங்கியது. ஊஷ்! நதி தேவி தோன்றினார். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? என் கோடாலியை இழந்துவிட்டேன் என்று சோகத்துடன் சொன்னார் மரவெட்டு. அவள் கீழே குதித்து ஒளிவிடும் தங்க கோடாலியை எடுத்து வந்தாள். இதுதானே உங்களுடைய? மரவெட்டி தலையாட்டினார். இல்லை, அது என்னுடையது. இல்லும் மீண்டும் குதித்து அவள் பளபளக்கும் வெள்ளி கோடாலியை கொண்டு வந்தாள். இதுதானே உங்களுடைய? மீண்டும் அவர் தலையாட்டினார். இல்லை, என்னுடையது. ஒரு சாதாரண மரக்கோடாலிதான். மூன்றாவது முறையாக அவள் அவரது சாதாரண மரக்கோடாலியை கொண்டு வந்தார். ஆம் என்று மரவெட்டி மகிழ்ச்சியில் குதித்தார். தேவி புன்னகைத்தார். உங்கள் நேர்மை என்னை மிகவும் மகிழ்விக்கிறது. பிரகாசமான கோடாலிகளை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருந்தும் நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். 3 கோடாலிகளையும் நீட்டினாள். இவை அனைத்தும் உங்களுக்காக, உங்கள் நேர்மையான இதயத்திற்கான பரிசு. மரவெட்டி அவளுக்கு நன்றி சொல்லி தன் குடும்பத்திடம் ஓடிச் சென்றார். அன்று முதல் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பிறருடன் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, மரவெட்டி தனக்கு சொந்தமானதை திரும்ப பெறுவதிலேயே மகிழ்ச்சி அடைந்தார். அவர் போய் சொல்லவில்லை. நேர்மையாக இருந்ததால் அவருக்கு மிகப்பெரிய பரிசு கிடைத்தது. எப்போதும் நேர்மையை தேர்ந்தெடுங்கள். அதுவே உங்களின் மிகவும் விலைமதிப்பற்ற நிதியம். மேலும் அற்புதமான கதைகளுக்கு அமிர்தியா ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த கதையில் சந்திப்போம்.